கட்டிய மனைவியை கணவனை தாசியாக்குவதும் எவ்வளவு அவமானகரமானதோ, எவ்வளவு சகிக்க முடியாதோ அவ்வளவு சகிக்க முடியாதது. ஒரு நகராட்சி நகரத்தின் நன்மையையும் நகர மக்களின் தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு நகராட்சி தன் பக்கத்திலே இருக்கும் தன் ஊரிலே ஓடுகிற ஆற்றை நாற்றம் எடுக்க செய்யும் அளவிற்கு கழிவு நீரை கொண்டு போய் கலப்பது என்பது சற்றும் சகிக்க முடியாத ஒரு ஈனச் செயலாகும். நம் எல்லோருக்கும் தெரியும், நம் பண்பாட்டிலே நமது நாகரிகத்திலே ஆறு என்பது தெய்வத்திற்கு ஒப்பானது. அதனால்தான் ஆறுகளுக்கு நாம் பெண்களின் பெயரை கங்கா, யமுனா, காவிரி என்று பெயரிட்டு கொண்டாடி வருகிறோம். ஆடிப்பெருக்கு போன்ற நேரங்களில் ஆறுகளை தெய்வமாக மதித்து முளைப்பாறையை எடுத்து நீரிலே கரைக்கிறோம். அப்படி போற்றி வளர்த்த ஆறுகள் வெறும் ஆறுகள் அல்ல, இந்த நாட்டின் வளங்கள். நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆழ்துளை கிணறு ஏற்படுத்தி தண்ணீரை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று சற்று சிந்தியுங்கள். பக்கத்திலே உள்ள நீர்நிலைகளில் ஆறுகளில் தேங்குகிற தண்ணீர் தான் ஊற்றாக அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக பூமியின் ஊடே பாய்ந்து உங்களுக்கு ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீராக வருகிறது. அப்படி என்றால் நாம் ஆறுகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சற்று சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்து பராமரிக்கப்பட வேண்டிய ஆறுகளை இப்படி கேவலமாக கழிவு நீரை கொண்டு போய் விடுவது, அதுவும் காப்பாற்ற வேண்டிய ஆறுகளை காப்பாற்ற வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், அரசாங்க அமைப்புகளே இந்த ஈனச் செயலில் ஏற்படுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இது மிகவும் வருந்தத்தக்கது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கதும் தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். எங்களுக்கும் உங்களைப் போல கடை கண்ணிகளில் உட்கார்ந்து கொண்டு வியாபாரம் செய்ய ஆசைதான். நீங்கள் இப்போது உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சிகளே படம் பார்க்கிறீர்களே, அப்படி பார்த்துக் கொண்டு காலாட்டி கொண்டிருக்க எங்களுக்கும் ஆசைதான். எங்கள் வீட்டிலும் பெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களோடு நேரத்தை செலவழிக்க எங்களுக்கும் ஆசைதான். ஆனால் அவ்வளவு இன்னும் ஏன் இந்த பொட்டல் வெயிலே நாங்கள் 100 பேர் சேர்ந்து கூடி இது போன்ற சங்கதிகளை செய்திகளை பேசுகிறோம் என்று சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்குள் ஏற்படும் சிந்தனை மாற்றம்தான் குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறைக்காவது இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்திற்காகத்தான் அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர் எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. குழந்தை பிறக்கலையா, இந்த ஊருக்கு போங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த ஆத்துல முழுகுங்க. உங்களுக்கு தோல்வியாக இருக்கா, இந்த ஊருக்கு போங்க, இந்த கோயில சாமி கும்பிடுங்க, இந்த குளத்துல முழுகுங்க. அப்படிதான் திருவள்ளூர் வைத்திய நீர்வாக பெருமாள் கோயில் பேர் கூட சொல்றாங்க. ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. தாமிரபரணி ஆறு நெல்லையில ஓடுதுன்னா ஏன் தாமிரபரணி ஆறு ஏதோ ஒரு அர்த்தம் இல்லாத பேர் வைக்கல. அந்த மலை அந்த ஆறு எங்கு தோன்றுகிறதோ அந்த ஆறு அந்த இடத்தில் உள்ள நிலப்பரப்பை கரைத்து கொண்டு வருகிறது. அந்த நிலப்பரப்பிலே தாமிரம் அதிகமாக இருக்கிறது. தாமிர தேவை எதெல்லாம் இருந்தால் எந்தெந்த நோயெல்லாம் விலகுமோ அந்த நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை தாமிரபரணி ஆற்றுக்கு வருகிறது. ஏதோ சாமி கும்பிடு ஆற்றுல குடி குளத்துல குடின்னு ஒரு மூடத்தனமா ஏற்படுத்தப்பட்டதில்லை. அப்ப அந்த ஆற்றுல அந்த தன்மை அதிகமா இருக்கு, தாமிர தன்மை அதிகமா இருக்கு. நொய்யலாறு என்றால் நொய்யலாற்றுக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது. கங்கை என்றால் கங்கைக்கு என்று ஒரு உயிர்த்தன்மை இருக்கிறது. யமுனை என்றாலும் அப்படித்தான், காவிரியும் அப்படித்தான். அப்ப ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. நம்ம பக்கத்தில் இருக்க 2 பக்கம் 2 ஆறு இருக்கு. இந்த பொன்னேரியோட வரப்பிரசாதம் இந்த ஆறுகள். ஒன்று வடக்கே இருக்கிற ஆரணி ஆறு, இன்னொன்று தெற்கே இருக்கிற கொசத்தலை ஆறு என்று அழைக்கப்படுகிற கொற்றலை ஆறு. இந்த 2 ஆறுமே மிக அற்புதமான மருத்துவ குணம் கொண்டவை மட்டுமல்ல, இந்த 2 ஆறுகள் தான் நம் நீராதாரம். இந்த நீராதாரத்தை காப்பாற்றாமல் அதில் கொண்டு போய் கழிவு கலப்பேன் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? எல்லாரும் சொல்றாங்க
ஆனால் ஒன்றும் ராவா அப்படியே கொண்டு போய் மரத்தை விடலைங்க, மர தண்ணீரை விடலைங்க, நாங்கள் கழிவை சுத்தப்படுத்தி தான் நாங்கள் விடுறோம், அது சரியானதுதான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சரியா இருக்கும்னா இப்ப தோழர் பேசுற மாதிரி ஏன் அதை பொன்னேரி 10 மீட்டர் தூரத்துல 100 மீட்டர் தூரத்துல இருக்கிற ஆற்று பகுதியில் விடாம ஏன் நீங்க லட்சுமிபுரம் டேம் தாண்டி கொண்டு போய் வேண்டிய தேவை எங்க இருக்கு? அப்ப அது நச்சு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இல்ல நாங்க சுத்திகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை தடவை நீங்க தொலைக்காட்சியை திறந்து பார்த்தாலும் ஆறுகள் வர சிக்கல்கள் பார்த்தாலுமே பெங்களூர்ல இருந்து வர ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஆறு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போது நுரையோட வருது. எந்த ஊரு ஆற்று தண்ணியில நுரையுது? மயிலாறு பாருங்க, நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க, அந்த ஆறு நுரை பொங்கி வருகிறது. இது கங்கையில நடக்குது, யமுனையில் நடக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த நுரை, இந்த வேதிப்பொருட்கள் எங்க இருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகள் வெளியேற்றுகிற ரசாயன கழிவுகள். நீங்க கேட்கலாம், அதே போல நாம விடக்கூடாதா? அந்த கழிவை விட, அது போல ரசாயனத்தை விட நகராட்சி உரிமை இல்லைன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை நான் உங்களிடமே விடுறேன். நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா தொழிற்சாலைகளுக்கும் சுத்திகரிப்பு முறை என்று ஒன்று பரிந்துரைக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதை உண்மையிலேயே செயல்படுத்துகின்றனவா இல்லையா என்கிற பார்ப்பதற்கு மேற்பார்வைக்கு ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட அமைப்புகள் மேற்பார்வை பார்த்ததால சொல்லுகிற சூழ்நிலையில கூட அந்த ஆலைகள் வெளியேற்றுகிற கழிவுகள் நீர் மாசை ஏற்படுத்துகிறதா இல்லையா? அப்படி சோதனைக்கு உட்படும் போதே இப்படி இருக்குது. எந்த சோதனைக்கும் உட்பட நகராட்சி அமைப்பு போட வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த ஆற்றுல நகராட்சி அமைப்புகள் போன்ற அமைப்புகள் வெளியேற்றுகிற கழிவு நீரை ஆற்றில் கலப்பது என்பது நான் சொன்னது போல பாலை குடிக்கிற குழந்தையை மாலை கடித்து துப்புவதற்கு சமமானது. இந்த கேடுகட்ட சூழலில் இருக்கிற இந்த நிலையை மாற்றுவதற்கு அடுத்த முறை நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். இது போன்ற போராட்டங்கள், இந்த போராட்டம் இதோட நின்றுவிடும் நான் நம்பல. நிச்சயமா இது ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் தொடரும் போது நாம் தமிழர் கட்சி அதோடு இணைந்து தன்னோட கருத்தை அழைத்து வலுப்படுத்தும். இது ஒரு தொடர் போராட்டமாக இந்த ஆறு மாசுபடுவதை தடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த எல்லா வழியிலும் 2 இயக்கங்களும் சேர்ந்து செயல்படும். அதனால இது போன்ற நேரங்களில் பொதுமக்கள் எங்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல, இன்னும் 100 பேருக்கு ஆனது நல்லது. இது இங்க இருக்கிற விவசாய பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கானது, இங்க குடிநீரை பயன்படுத்துகிற பொன்னேரி நகர மக்களுக்கானது.